கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு சாதாரண ரயில்ல பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது விண்டோ சீட்ல உட்கார்ந்துட்டு வெளிய வேடிக்கை பார்த்துட்டு வர்றீங்க. கரெக்ட். அப்போ உங்களுக்கு நேர் மேல பல 100 டன் எடையுள்ள பிரம்மாண்டமான கான்கிரீட் பாலத்தை எந்த அதிர்வும் இல்லாம ராட்சச யந்திரங்கள் தூக்கி நிறுத்திட்டு இருக்கு. ஆமா, கீழ உங்க ரயில் போய்க்கிட்டே இருக்கு, மேல ஒரு புதிய அதிவேக ரயில் பாதை உருவாக்கிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி. எந்த ஒரு இடையூறு இல்லாம இந்த மாயாஜாலம் இப்போ அகமதாபாத்ல நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான இன்ஜினியரிங் சாதனைகளை தான் இன்னைக்கு நம்ம அலச போறோம். கண்டிப்பா, ஏன்னா இது நம்ம நாட்டிலே நடக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்போ உங்களுக்காக திரட்டப்பட்ட தரவுகள், ஆய்வு கட்டுரைகள், அப்புறம் குறிப்புகளை வச்சு ஒரு புதிய ஆழமான அலசலுக்கு நாங்க தயார். நீங்க ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நம்ம மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில் திட்டம் பத்தி தான் பேச போறோம். அதாவது நம்ம புல்லட் ரயில் திட்டம். இப்போ நாம மே 2026ல இருக்கோம். ஆமா. இந்த திட்டம் வெறும் பேப்பரை தாண்டி நிஜத்துல எப்படி பிரம்மாண்டமா வளர்ந்து நிக்குதுங்கிறத இன்னைக்கு டிகோட் பண்ண போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா பல வருஷங்களா இந்த 508 கிலோமீட்டர் தூரம், 320 கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிற புள்ளி விவரங்களை மட்டுமே நாம கேட்டுட்டு இருந்தோம். ஆனா இப்போ அது ரியாலிட்டியா மாறிட்டு இருக்கு. வழக்கமா 6 முதல் 8 மணி நேரம் ஆகிற பயணத்தை வெறும் 2 மணி நேரமா குறைக்க போறாங்க. அது வெறும் டைம் சேவிங் கிடையாது. ஒரு நாட்டோட மேற்கு பகுதியில இருக்கிற நிலவியல் அமைப்பையே, அதாவது ஜியோகிராஃபியே இது சுருக்க போகுது. இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார புரட்சி. சரி, இத விரிவா அலசுவோம். முதலாவதாக 2026இன் தொடக்கத்துல இந்த திட்டத்தோட கட்டுமான பணிகள் எந்த நிலையில இருக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பா அந்த டேட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் படிச்ச தரவுகளை பார்க்கும்போது எனக்கே உண்மையிலே ஆச்சரியமா இருந்துச்சு. திட்டத்துக்கு தேவையான 1389 ஹெக்டேர் நிலம் 100% முழுமையா கையகப்படுத்திட்டாங்க. வாவ், 100% முடிஞ்சிருச்சா? ஆமா, அது மட்டும் இல்லாம 340 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல உயர்மட்ட பாலங்கள் கட்டி முடிச்சிட்டாங்க. அதாவது அந்த வயடக்ஸ்ன்னு சொல்வாங்கல்ல, அதுதானே? அதேதான். அப்புறம் 400 கிலோமீட்டருக்கும் மேல பில்லர் சமைக்கும் பணிகள் முடிஞ்சிடுச்சு. 17 நதிப்பாலங்களும் ரெடி. நிஜமாவே இது ரொம்ப ஃபாஸ்டான ப்ராக்ரஸ் தான். இதுல எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்தியால ஒரு சாதாரண நெடுஞ்சாலை போடுறதுக்கு நிலம் வாங்குறது எவ்வளோ பெரிய தலைவலின்னு நமக்கு தெரியும். ஆமா, கோர்ட்டு, கேஸு, போராட்டங்கள்னு பல வருஷம் இழுத்தடிக்கும். அப்படி இருக்கும்போது இவ்ளோ பெரிய நிலத்தை எப்படி 100% வாங்கலாங்க? அதுதான் இந்த திட்டத்தோட முதல் பெரிய சக்சஸ். இது ஏதோ அரசாங்கம் ஒரே நாள்ல ஆர்டர் போட்டு வாங்கின நிலம் கிடையாது. ஓ, அப்ப பின்னாடில வேற ஏதோ நடந்திருக்கு. ஆமா, மைக்ரோ லெவல்ல, அதாவது ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒவ்வொரு விவசாயிகிட்டயும் போய் கேம்ப் போட்டு அவங்களுக்கு புரியுற மொழியில இந்த திட்டத்தோட பலன்களை விளக்கியிருக்காங்க. அப்போ மக்களோட சம்மதத்தோட தான் இத பண்ணிருக்காங்க. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம சந்தை மதிப்பை விட பல மடங்கு அதிகமா இழப்பீடு கொடுத்ததும், அவங்களுக்கு மாற்று வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்ததும் ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த 100% வெற்றிக்கு காரணம்னு சொல்றீங்க? ஆமா, இது எதிர்கால உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு ஒரு பெரிய கேஸ் ஸ்டடினே சொல்லலாம். அருமையான பாயிண்ட். சரி, நிலத்துக்கு மேல இவ்ளோ ஸ்பீடா வேலை நடக்குது. ஆனா நான் இன்னொரு விஷயம் கவனிச்சேன். என்ன விஷயம்? மகாராஷ்டிரால, குறிப்பா மும்பைல நிலத்துக்கு அடியில நடக்கிற சுரங்கப்பாதை பணிகள் ரொம்ப சவாலா இருக்குன்னு நான் படிச்சேன். அங்க என்னதான் டெக்னிக்கல் பிரச்சனை? அது ஒரு பெரிய சவால் தான். மும்பை மாதிரி ஒரு நகரத்துல பூமிக்கு மேல 1 இன்ச் கூட இடம் கிடையாது. அது உண்மைதான். எப்பவும் டிராஃபிக், பில்டிங்ஸ்னு நெருக்கடியா இருக்கும். அதனால தான் கடலுக்கு அடியிலையும் பூமிக்கு ரொம்ப ஆழத்திலையும் சுமார் 21 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுரங்கப்பாதை அமைக்கிறாங்க. 21 கிலோமீட்டரா? இதுல கடலுக்கடியில எவ்வளவு தூரம் வருது? இதுல 7 கிலோமீட்டர் கடலுக்கு அடியிலேயே போகுது. இதுக்கு டிபிஎம், அதாவது டனல் போரிங் மெஷின் அப்படிங்கிற ராட்சச இயந்திரங்களை பயன்படுத்துறாங்க. ஓகே. அந்த டிபிஎம் எப்படி வேலை செய்யும்? இது எப்படின்னா, ஒரு பெரிய மெக்கானிக்கல் மண்புழு பூமியை குடைஞ்சுக்கிட்டே போற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஆனா மும்பை மாதிரி மக்கள் நெருக்கடி உள்ள இடத்துல இவ்ளோ பெரிய இயந்திரம் பாறைய உடைக்கும் போது அதிர்வுகள் வராதா? மேல இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் எப்படி தாங்கும்? அங்கதான் அந்த டெக்னாலஜியோட பிரம்மாண்டமே இருக்கு. இந்த டிபிஎம் இயந்திரங்கள் வெறும் பாறைய மட்டும் குடையாது. வேற என்ன பண்ணும்? முன்னாடி இருக்கிற கட்டர் ஹெட்ட பாறைய உடைச்சுக்கிட்டே போகும்போது பின்னாடியே கான்கிரீட் வளையங்களை வச்சு சுரங்கத்தோட சுவரை உடனுக்குடன் கட்டிக்கிட்டே போகும். ஓ, அப்போ உடனே வால்ஸ் ரெடி ஆயிடும். இதனால அதிர்வுகள் குறைஞ்சிடுமா? ஆமா, பூமிக்கு மேல அதிர்வுகள் பரவுறது முற்றிலுமா தடுக்கப்படுது. அதனாலதான் மேல இருக்கிற ஒரு சின்ன டீ கடைக்கு கூட எந்த பாதிப்பும் இல்லாம கீழே வேலை நடக்குது. நினைச்சு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
கீழே இவ்ளோ பெரிய புல்லட் ரயில் பாதை உருவாயிட்டு இருக்குங்கிறதே மேல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இது ரொம்ப துல்லியமா செய்யணுங்கிறதால தான் கொஞ்சம் பொறுமையா நடக்குது. சூப்பர். அதே மாதிரி நீங்க முன்னாடி போர்ட்டல் பீம்ஸ் பத்தி சொன்னீங்க. நான் படிச்ச தரவுகள்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருந்துச்சு. குஜராத்ல நடந்த அந்த பழைய ரயில்வே ட்ராக் மேல பண்ண வேலை பத்தி தானே சொல்றீங்க? அதேதான். பழைய ட்ராக் மேலேயே இந்த போர்ட்டல் பீம்களை எந்த விபத்தும் இல்லாம நிறுவியிருக்காங்கன்னு போட்டிருந்துச்சு. எனக்கு என்ன புரியலன்னா, கீழே ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது எப்படி பல 100 டன் வெயிட் உள்ள பாலத்தை மேல வைக்கிறாங்க? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. இது சும்மா பகல்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது தூக்கி வச்சிட மாட்டாங்களா? அப்புறம் எப்படி பிராக்டிக்கலா பண்றாங்க? ரயில்வேல டிராஃபிக் பிளாக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நள்ளிரவுல ஒரு குறிப்பிட்ட ட்ராக்ல எந்த ரயிலும் வராத ஒரு 2 அல்லது 3 மணி நேர இடைவெளி இருக்கும். ஓ, அந்த மிட் நைட் டைம் கேப்ல பண்றாங்களா? ஆமா. அந்த நேரத்தை ரொம்ப துல்லியமா கணக்கிட்டு பிரம்மாண்டமான லான்ச்சர்கள் மூலமா அந்த கான்கிரீட் பாலத்தை நகர்த்தி வைப்பாங்க. அப்போ டைமிங் ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷம் லேட் ஆனா கூட பெரிய பிரச்சனை ஆகிடுமே. எக்ஸாக்ட்லி. இதுக்கு இன்ஜினியர்கள் செகண்ட் பை செகண்ட் பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா கொஞ்சம் தப்பானாலும் கீழே இருக்கிற பழைய ட்ராக் பாதிக்கப்படும். ஆனா எந்த ஒரு சிறு விபத்தும் இல்லாம இத சாதனை வேகத்துல முடிச்சிருக்காங்க. இது நம்ம இன்ஜினியரிங் திறமைக்கு ஒரு பெரிய உதாரணம். கண்டிப்பா. அதுவும் இதுல பாதுகாப்பு அம்சங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். அத பத்தி தான் நான் கேட்க வந்தேன். இவ்ளோ பெரிய பாலங்கள், இவ்ளோ பெரிய ட்ராக், ஆனா பாதுகாப்பு விஷயத்துல என்ன பண்றாங்க? குறிப்பா நீங்க என்ன மாதிரி ஆபத்துகளை மீன் பண்றீங்க? இப்போ சப்போஸ் நிலநடுக்கம் வந்தா இந்த புல்லட் ரயிலோட நிலைமை என்ன? அது ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குமே. அதுக்கு தான் நாம ஜப்பானோட ஷின்கான்சன் தொழில்நுட்பத்தை முழுமையா நம்புறோம். ஜப்பான் நிலநடுக்கங்களுக்கு பேர் போன நாடுன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, அங்க அடிக்கடி நிலநடுக்கம் வரும். அவங்க இதுக்கு என்ன ஸ்பெஷல் டெக்னாலஜி வச்சிருக்காங்க? அவங்க டெக்னாலஜில ஏர்லி எர்த்குவேக் வார்னிங் சிஸ்டம் ரொம்ப அட்வான்ஸ்ட். நிலநடுக்கத்துல 2 வகையான அலைகள் இருக்கும். சயின்ஸ் கிளாஸ்ல படிச்ச மாதிரி இருக்கே. பிரைமரி வேவ் அப்புறம் செகண்டரி வேவ் அப்படிதானே? அதேதான். பி வேவ் மற்றும் எஸ் வேவ். இதுல பி வேவ் தான் முதல்ல வரும். ஆனா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்போ அடுத்து வர்ற எஸ் வேவ் தான் ஆபத்தானதா? கரெக்ட். அந்த எஸ் வேவ் தான் நிலத்தை உலுக்கும். இந்த ஷின்கான்சன் சென்சார்கள் அந்த முதல் பி வேவ் வந்த அடுத்த மைக்ரோ செகண்ட்ல அதை கணிச்சிடும். கணிச்சிட்டு உடனே ரயிலுக்கு போற பவரை கட் பண்ணிடுமா? ஆமா. ஆட்டோமேட்டிக்கா எமர்ஜென்சி பிரேக் அப்ளை ஆகி எஸ் வேவ் நிலத்தை தாக்குறதுக்கு முன்னாடியே ரயில் பாதுகாப்பா நின்னுடும். வாவ்! அதாவது ஆபத்து வர்றதுக்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன்னாடியே ட்ரெயின் நின்னுடும். ரொம்ப அருமையான விளக்கம். இந்த ஒரு டெக்னாலஜி தான் ஜப்பான்ல இத்தனை வருஷமா புல்லட் ரயில்ல ஒருத்தர் கூட இறக்காம இருக்கிறதுக்கு காரணம். நிஜமாவே வியப்பா இருக்கு. சரி, இப்போ டைம்லைன் பத்தி பேசுவோம். இது எப்போ பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரும்னு பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஆமா, எல்லாரும் அதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தரவுகள் என்ன சொல்லுது? தரவுகளின்படி முதல் கட்டமா குஜராத்தோட சூரத் முதல் ஃபிலிமோரா வரையிலான சுமார் 100 கிலோமீட்டர் தூர பயணம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இது அடுத்த வருஷம் ஓபன் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஆமா, 2027 ஆகஸ்ட் 15ஆம் தேதி, அதாவது நம்ம சுதந்திர தினத்துல ஆரம்பிக்க போறாங்க. முழு வழித்தடமும் டிசம்பர் 2029க்குள்ள ரெடி ஆயிடும்னு பிளான். இது ஒரு நல்ல டார்கெட் தான். ஆனா இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, என்ன கேள்வி? நாம ஜப்பான் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறோம். ஷின்கான்சன் சென்சார்கள் பத்தி பேசுறோம். ஜப்பான் ட்ரெயின்கள் தான் ஓடப்போகுது. அப்புறம் எப்படி இதை இந்தியாவோட சொந்த சாதனைன்னு சொல்றாங்க? இது நிறைய பேருக்கு வர்ற இயல்பான சந்தேகம்தான். இது எப்படி மேக் இன் இந்தியா கீழே வரும்? நான் படிச்ச வரைக்கும் ஆரம்பத்துல 24 ரயில்களை ஜப்பான்ல இருந்து அப்படியே இறக்குமதி தானே பண்ண போறோம். இங்கே கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், நீங்க சொன்னது சரிதான். முதல் பேட்ச் ரயில்கள் ஜப்பான்ல இருந்து தான் வருது. அப்போ அது இறக்குமதி தானே? ஆனா இந்த திட்டத்தோட அக்ரிமெண்ட் வெறும் பொருளை வாங்குறது கிடையாது. இது ஒரு தொழில்நுட்ப பரிமாற்றம், அதாவது டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர். ஓ, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்னா நாமே தயாரிக்கிற வித்தையா கத்துக்கிறது. கரெக்ட். நாம ஒரு காரை மட்டும் விலைக்கு வாங்கல. அந்த காரை உருவாக்குற ஃபேக்டரி ப்ளூ பிரிண்ட்டையும் அதோட இன்ஜினியரிங் தத்துவத்தையும் சேர்த்தே வாங்குறோம். அப்போ இந்தியாலயே புல்லட் ட்ரெயின் தயாரிக்க போறோமா? ஆமா. இப்போ பெங்களூர்ல இருக்கிற பிஎம்எல் மற்றும் ஐசிஎஃப் நிறுவனங்கள் இணைந்து B28 ரயில் முன்மாதிரியை உருவாக்கும் பணிகள்ல ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காங்க. B28 ட்ரெயின் செட்டு இது எப்போ வெளியே வரும்? இது மார்ச் 2027ல வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. நான் ஒரு ரிசர்ச் கட்டுரையில படிச்சேன். இந்த ட்ரெயின் செட் தயாரிக்கிறதுல சாதாரண ஸ்டீல் பயன்படுத்தாம அலுமினியம் அலாய் பயன்படுத்துறாங்கன்னு. அதுக்கும் இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபருக்கும் என்ன சம்பந்தம்? ரொம்ப கரெக்டான பாயிண்ட் பிடிச்சிங்க. அதுதான் இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரோட மையமே. ஓ, அப்படி என்ன ஸ்பெஷல் அந்த அலுமினியம் அலாய்ல? புல்லட் ட்ரெயின் 320 கிலோமீட்டர் வேகத்துல போகணும்னா அது ரொம்ப ரொம்ப எடை குறைவா இருக்கணும். அதே சமயம் இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்காவும் இருக்கணும்.
அதுக்கு அலுமினியம் அலாய் தான் பெஸ்ட் ஆப்ஷனா? ஆமா. ஆனா பிரச்சனை என்னன்னா, அலுமினியத்தை வெல்டிங் பண்றது சாதாரண இரும்பு வெல்டிங் பண்ற மாதிரி கிடையாது. அதுக்கு அதீத துல்லியம் வேணும். அந்த வெல்டிங் டெக்னாலஜியை தான் நாம ஜப்பான் கிட்ட இருந்து கத்துக்கிறோமா? அதேதான். அந்த அலுமினியம் வெல்டிங் டெக்னாலஜியையும் அந்த ட்ரெயினோட ஏரோடைனமிக் டிசைனையும் தான் ஜப்பான் நமக்கு கத்துக் கொடுக்கறாங்க. இந்த நாலேஜ் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா இனிமேல் அடுத்தடுத்த புல்லட் ரயில் ப்ராஜெக்ட்டுகளுக்கு நம்ம ஜப்பானியோ வேற எந்த நாட்டையும் நம்பி இருக்க வேண்டியதில்ல. நாமே தயாரிச்சுக்கலாம். கரெக்ட். இதுதான் உண்மையான மேக் இன் இந்தியா. சரி, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதாவது டெக்னாலஜி நம்ம கைக்கு வந்துருச்சு, ட்ரெயின் ஓட ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா இந்த திட்டம் குறிப்பா மகாராஷ்டிரா, குஜராத் மக்களுக்கு மட்டும்தானே லாபம்? அப்படி சொல்ல முடியாது. இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் லாபம்தான். ஒரு தமிழருக்கோ இல்ல பெங்காலிக்கோ இதனால நேரடியாக என்ன பயன்? ஒரு வழித்தடத்துல ஓடுற ரயில் எப்படி ஒட்டுமொத்த நாட்டை நம்ம சப்ளை செயினை பாதிக்கும்? இத புரிஞ்சுக்க நாம அக்ளமரேஷன் எக்கனாமி அப்படிங்கிற கான்செப்ட பார்க்கணும். இது வெறும் போக்குவரத்து திட்டம் கிடையாது. அக்ளமரேஷன் எக்கனாமியா? கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? கண்டிப்பா. ஜப்பான்ல டோக்கியோவும் ஒசாகாவும் புல்லட் ரயிலால இணைக்கப்பட்டப்போ என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, 2 நகரங்களும் தனித்தனியா இயங்குறத நிறுத்திட்டு ஒரே பெரிய மெகா ரீஜியனா மாறிடுச்சு. ஓ, 2 நகரங்களும் ஒரே பொருளாதார மண்டலமா மாறிடுச்சா? ஆமா. தூரம் அப்படிங்கிற தடை உடைக்கப்படும்போது மனித வளமும் ஐடியாக்களும் முதலீடுகளும் ரொம்ப வேகமா பரிமாறப்படும். அதாவது சூரத்ல இருக்கிற ஒரு வைர வியாபாரி காலையில 10 மணிக்கு ட்ரெயின் ஏறி மும்பைல 12 மணிக்கு ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங் முடிச்சுட்டு மத்தியானம் 3 மணிக்கு மறுபடியும் சூரத் ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்க முடியும். அததான். டைம் அப்படிங்கிறது ரொம்ப லிக்விட் ஆயிடும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. நேரம் மிச்சமாகும் போது பிசினஸ் ஸ்பீட் அதிகமாகும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நீங்க கேட்டீங்கல்ல, இது எப்படி இந்தியா முழுசும் பாதிக்கும்னு? அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்படி நடக்கும்னு சொல்றேன். சொல்லுங்க. அக்க பத்தி யோசிங்க. அதுல தான் மக்கள் போற எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் போது, நிலக்கரி, சிமெண்ட், விவசாய பொருட்கள் ஏத்திட்டு போற சரக்கு ரயில்களும் போது. ஆமா, ஒரே ட்ராக்ல ரெண்டுமே போறதால சரக்கு ரயில்கள் ரொம்ப மெதுவா தான் போக முடியும். இப்போ இந்த புதிய புல்லட் ரயில் வந்துட்டா பிரீமியம் பயணிகள் எல்லாம் இதுக்கு மாறிடுவாங்க. அப்ப பழைய ட்ராக் ஃப்ரீ ஆயிடும். ஓஹோ, அப்போ அந்த பழைய ட்ராக்ல சரக்கு ரயில்களை அதிகமாவும் வேகமாவும் இயக்க முடியும். ஆமா. இது இன்டைரக்டா சரக்கு போக்குவரத்தை அன்பாட்டில் நெக் பண்ணுது. அதாவது லாஜிஸ்டிக் செலவு குறையும். இது சூப்பர் பாயிண்ட். காய்கறி, பழங்கள் மாதிரி சீக்கிரம் கெட்டு போற பொருட்கள் எந்த தாமதமும் இல்லாம மார்க்கெட்டுக்கு போய் சேரும். லாஜிஸ்டிக் செலவு குறைஞ்சா அது நாடு முழுசும் இருக்கிற எல்லா பொருட்களோட விலையிலயும் எதிரொலிக்கும். விலைவாசி குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. இருந்து தான் வரணும். ஆமா. இந்தியா முழுசும் இருக்கிற சிறு குறு தொழில்கள் கிட்ட இருந்து தான் வாங்குறாங்க. சோ இதோட பொருளாதார அதிர்வுகள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கும். ரொம்ப தெளிவான விளக்கம். ஒரு வழித்தடத்துக்கே இவ்ளோ பெரிய லாஜிக் இருக்குன்னா இது நாடு முழுவதும் விரிவடைந்தா என்ன நடக்கும்னு நினைச்சு பார்க்கவே மலைப்பா இருக்கு. ஏன்னா அரசாங்கத்தோட திட்டமும் அதுதான். ஆமா, 2026-27 பட்ஜெட்ல அரசாங்கம் ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. 7 புதிய அதிவேக ரயில் வழித்தடங்கள் அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த ரூட்டுன்னு சொல்ல முடியுமா? குறிப்பா பாத்தீங்கன்னா மும்பை, பூனே, பூனே ஹைதராபாத், ஹைதராபாத் பெங்களூர், ஹைதராபாத் சென்னை, சென்னை பெங்களூர், டெல்லி வாரணாசி மற்றும் வாரணாசி சிலிகுரின்னு ஒரு பெரிய நெட்வொர்க்கே பிளான் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப பிரம்மாண்டமான பிளான். இதை நான் வெறும் நகரங்களை இணைக்கிறதா பார்க்கல. இதை நம்ம நாட்டோட ஒட்டுமொத்த சப்ளை செயினையும் மாத்தி அமைக்க போற ஒரு மாஸ்டர் பிளான் மாதிரி தெரியுது. இந்த தரவுகளை பெரிய அளவிலான இலக்குகளோடு இணைத்து பார்த்தா அரசாங்கம் மொபிலிட்டியை ஒரு சேவையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு புரியும். ஒரு சர்வீஸ் மாதிரி சொல்றீங்களா? ஆமா. விக்சித் பாரத், அதாவது வளர்ந்த இந்தியா அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வைக்கு இதுதான் அடிப்படை. இது அமெரிக்கால நடந்த ஒரு விஷயத்தோட ஒப்பிடலாமா? கண்டிப்பா. அமெரிக்கால எப்படி இன்டர்ஸ்டேட் ஹைவேக்கள் அந்த நாட்டோட பொருளாதாரத்தையே மாத்துச்சோ அதே மாதிரி இந்தியாவுக்கு இந்த ஹை ஸ்பீட் காரிடார்ஸ் தான் அடுத்த 50 வருஷத்துக்கான வளர்ச்சி என்ஜின். இன்னொரு கோணத்துல பார்த்தோம்னா இது ஒரு பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் சிக்னல் அப்படின்னு கூட சொல்லலாம். உலக நாடுகளுக்கு நாம கொடுக்கிற சிக்னல்னு சொல்றீங்களா? ஆமா, எங்களாலையும் உலக தரத்துல இவ்ளோ காம்ப்ளெக்ஸான ஒரு மெகா ப்ராஜெக்ட எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம வெற்றிகரமா முடிக்க முடியும் அப்படின்னு இந்தியா உலகத்துக்கு சொல்ற செய்தி இது. அது உண்மைதான். இது கண்டிப்பா அந்நிய நேரடி முதலீட்ட பல மடங்கு ஈர்க்கும். ஆனா ஆரம்பத்துல இந்த திட்டத்துக்கான நிலம் கையகப்படுத்துறதுல தாமதம், ரொம்ப அதிக செலவுன்னு பல விமர்சனங்கள் இருந்துச்சு. விமர்சனங்கள் எப்பவுமே இருக்கும்.
ஆனா ஒரு உறுதியான அரசியல் நிலைப்பாடும் நீண்டகால உள்கட்டமைப்பு மேல வச்ச நம்பிக்கையும் இத பெரிய அளவுல சாதிச்சிருக்கு. ஒரு தொலைநோக்கு பார்வை இதுல இருந்திருக்கு. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லி மெட்ரோ ஆரம்பிக்கும் போதும் இதே மாதிரி விமர்சனங்கள் இருந்துச்சு. இந்தியாவுக்கு இது தேவையா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, அப்ப ரொம்ப எதிர்ப்புகள் இருந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு டெல்லி மெட்ரோ இல்லாம அந்த நகரத்தை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் இன்னொரு 10 வருஷத்துல புல்லட் ட்ரெயின் இல்லாம இந்தியாவோட பொருளாதார பயணத்தை நம்மளால யோசிக்கவே முடியாது. அப்சல்யூட்லி. சுருக்கமா சொல்லணும்னா, இந்தியாவோட புல்லட் ரயில் அப்படிங்கிறது வெறும் வேகத்துக்கான ஒரு ஆடம்பர பயணம் கிடையாது. இது ஒரு டைம் மிஷன். ஆமா, ஒரு எக்கனாமிக் டைம் மிஷின். நமது பொறியியல் திறனுக்கும் தற்சார்பு பொருளாதாரத்துக்கும் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். 2027ல அந்த முதல் மேக் இன் இந்தியா புல்லட் ட்ரெயின் ட்ராக்ல இறங்குற அந்த பெருமையான தருணத்துக்காகத்தான் நாடே காத்துக்கிட்டு இருக்கு. அந்த நாளுக்காக நானும் ரொம்ப ஆவலா காத்திருக்கேன். சரி, நம்ம இவ்ளோ நேரம் டெக்னாலஜி, நிலம் கையகப்படுத்துறது, அக்ளாமரேஷன் எக்கானமின்னு பல டெக்னிக்கலான விஷயங்களை ரொம்ப ஆழமா அலசிட்டோம். இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க இந்த தரவுகளை வச்சு சுயமா சிந்திக்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 500 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு ஊருக்கு போறதுங்கிறது இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய பிளான். ஆமா, லீவ் போடணும், டிக்கெட் புக் பண்ணணும்னு பல வேலைகள் இருக்கு. ஆனா அதுவே வெறும் 2 மணி நேர பயணமா மாறிடுச்சுன்னா நம்மளோட வாழ்க்கை முறை எப்படி மாறும்? நிறைய மாற்றங்கள் வரும்ல. கண்டிப்பா. உங்க சொந்த ஊர் எது, வேலை செய்யற ஊர் எது அப்படிங்கிற எல்லைகள் அழிய ஆரம்பிச்சிரும் இல்லையா? நிஜமாவே ஒரு பெரிய மாற்றம் தான் அது. இன்னைக்கு ஒரு ஊருக்குள்ளேயே டிராஃபிக்ல 2 மணி நேரம் பஸ்ஸுலயோ டூ வீலர்லயோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா நாளைக்கு ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு, அதாவது குஜராத்ல ஒரு கிராமத்திலிருந்து காலையில மும்பைக்கு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் மறுபடியும் உங்க சொந்த ஊருக்கே திரும்ப போற ஒரு புதிய வாழ்க்கை முறை வந்தா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அது நம்ம ரியல் எஸ்டேட்டை, நம்ம கல்ச்சரை, நம்ம ஃபேமிலி டைமை எப்படி மாத்தும்? ஒரு மாபெரும் மெகா ரீஜியன்ல வாழப்போற அந்த எதிர்காலத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. இந்த ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நாம விடைபெறுவோம். உங்களுக்கான அடுத்த சுவாரஸ்யமான தரவுகளோடும் இன்னும் பல இன்சைட்ஸோடும் இன்னொரு ஆழமான அலசலில் சந்திக்கிறோம். அதுவரைக்கும் சிந்தியுங்கள், செயல்படுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்களே, நீங்க கொடுக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் தான் இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் கொண்டு வர மோட்டிவேஷனாக இருக்கும். நிஜமாவே ஒவ்வொரு வீடியோக்கும் பின்னாடி நிறைய நேரம், எஃபர்ட், எடிட்டிங், ரிசர்ச் எல்லாமே இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ரியல் அப்டேட்ஸ், என்டர்டெய்னிங் கான்டென்ட் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் ஃபேமிலியில் ஜாயின் ஆயிடுங்க. லைக், ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் இருந்தா இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கண்டென்ட் கொண்டு வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம்.